மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பார்த்து அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ அதில் சொல்றது அமைச்சர் சொல்வது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து. சேகர்பாபு சந்திக்கவே இல்லை, போட்டோ ஆதாரம் கேட்கிறாரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு தான் நானே சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால ஏதோ சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன். மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும். 77 எம்எல்ஏ, அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம், இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல தலைவர். நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சராக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க 3 முறை முதலமைச்சராக இருக்கும்போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க, ராமருக்கே 14 வருஷம், எங்களை ஏன் இவ்வளோ தண்டிக்கிறீங்க, எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆக்குங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாக்கெல்லாம் தெரியும். ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க, நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன், சூற தேங்காயாக இருப்பேன், ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல. நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை, பெரிய தலைவர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் முதலமைச்சராக முடியல. அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு 2ஆ உடைஞ்சது. ஜே அப்படிங்கிற மாதிரி 2ஆ உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்றா இணைந்து இழந்த இரட்டை சிம்பலை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 96 மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. பிறகு 2001 அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. 2006 பார்த்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரல. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமே 90 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசிட்டு வந்தாங்க, சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்போ 61 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்தாங்க. ஆனால் 2011 2016 தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க, அதிமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு. அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு. சரி, வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா, மக்கள் மீது அக்கறை இல்லை, தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல. பெண்களை கோயம்புத்தூர் சம்பவம், எல்லா சம்பவம் பார்ப்போம், பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மீண்டும் பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த கூட்டணியை தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சி விஜய் அமைப்பாருன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 3 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த ஃபீல் ஆகலையா? இப்ப மட்டும் புதுசா
அவருக்கு எப்படி ஒரு இல்ல, அது இல்லாம 2026ல வந்து மக்கள் வந்து விஜய் தான் விரும்புறாங்க, விஜய் தான் ஆட்சி அமைப்பான்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆண்ட கட்சிகளே திரும்ப வரக்கூடாது, புதிய கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்துவாங்க மக்கள் அப்படின்னு செங்கோட்டையன். ஆண்ட கட்சியில தானே அமைச்சராக இருந்தார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆண்ட கட்சியில் தானே மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இருந்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும்? செங்கோட்டையன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் பேசியிருக்காரு. அப்போ வந்து இப்போ வந்து ஓபிஎஸ், டிடி விஜயன் எல்லாமே பாஜக கூட்டணி இருந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி அரசியலாக வெளில வந்தாங்க. செங்கோட்டையன் வந்து அந்த நேரத்தில் அமைச்சர்களோட என்ன பேசினாரு, அதுக்குள்ளே அவரோட முடிவை மாற்றிக்கிட்டு இப்போ தாவேக்கர் வந்து சேர்ந்திருக்காரு. அமித்ஷாவோட நிர்மலா சீதாராமனோட செங்கோட்டையன் எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது? நல்ல கேள்வி கேட்குறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாரதிய ஜனதா அழைத்தது அப்படின்னாங்க, சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேன். நான் யாரையும் சந்திக்கவில்லை, பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன்கிட்ட தான் நீங்கள் அந்த விளக்கத்தை கேட்கணும். அண்ணன் செங்கோட்டையனை அண்ணனை பார்க்கும்போது, அண்ணா நீங்கள் எங்க உங்களை பார்க்கல, பேசலன்னு சொன்னீங்களே, பார்த்தையும் பேசணும்னு சொன்னீங்களே. இல்லை கரெக்டு. நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் சொல்றது கரெக்டு. நீங்கள் அவங்க சொன்னதை கேட்குறீங்க. முதல்ல அப்படி சொன்னாங்க, இப்போ மாற்றி சொல்கிறாங்களே. நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு செய்தியும் சொல்லிட்டு அதுக்கு மறுப்பும் செய்தி சொல்லும்போது எந்த செய்தியை உண்மையாக எடுத்து சொல்கிறதுங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சார், அவரோட பேச்சுகள் இப்ப எந்த விதத்துல சரியா இப்ப இருக்குன்னு தான் கேக்குறாங்க. ஏற்கனவே வந்து தூய ஆட்சி வந்து புதுசா அமைக்க போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு. சரி, அவர் வந்து இப்ப என்ன நிலைப்பாடுல ஏற்கனவே இருந்திருக்காரு. அவரு இப்ப போயிருக்கிறா சரியா இருக்கும் அவருக்கு. இப்ப ஜெயலலிதா தூய்மை இல்லையான்ற ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் கட்சியுடைய கருத்து கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு என்பது தவறான முடிவு. தமிழகத்துல வந்து எடப்பாடி தலைமை முக்கியமான கூட்டணி தலைவர் உங்க கட்சியோட கூட்டணி. ஆமா ஆமா. அப்படி இருக்கையில ஏற்கனவே வந்து விஜய் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, திமுக வெர்சஸ் தாவேகா தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில இப்ப செங்கோட்டையன் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து உறுதிப்படுத்துறாங்களா? அதிமுக வந்து 3வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான இதை முயற்சியில் இருக்கிறாங்களா? நிச்சயமா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவை வந்து கருத்து சொல்றாரு. ஆளுநர் தான் தீவிரவாதி அப்படின்னு. அதாவது மதிப்புக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்க கூடாது. கவர்னரும் ஒரு கான்ஸ்டிடியூஷன், மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஏதோ சாதாரண ஒரு மனிதரை போல சபாநாயகர் பேச்சிருப்பது என்பது அது வருந்தத்தக்கது. அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறுவது வந்து 2026 அதிமுக பாஜக கூட்டணியிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்த. எப்படிங்க? அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்திகரமாக வெளியேறுவது வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலேயே ஒரு. நான் இப்போ உங்களுக்கு அதிமுக வரலாறு சொன்னேன். 72, 77, 80, பிறகு 84 புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு, அம்மாவுடைய மறைவு, எல்லா காலகட்டத்திலும் ஒரு ஷேக் இருக்கும். அதிமுக ஒரு ஷேக் பண்ணி தான் அது மீண்டும் வரும். அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ மீண்டும் 2026 மீண்டும். அப்போ அப்படிதான் இருந்துச்சு. நீங்க அப்போ இல்லை. இப்போ நீங்க 20 வருஷத்துக்கு முந்தி நீங்க அப்போ இல்லை. அப்போ உள்ள காலம் அப்படி. இப்போ உங்களுக்கு 40 வயசு இருக்கும், அவ்வளவுதான். 40-45 வயசு இருக்கும். பிறகு நீ அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த திமுக வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழக மாநிலம் தான் முதல் மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், மற்ற மாநிலத்தை போய் ஒப்பிட்டு போகிறோம், குஜராத்தெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாம் வந்து நீங்கள் வந்து குஜராத்துக்கு முதலமைச்சர் கிடையாது, நீங்கள் ஆல் இண்டியா பிரைம் மினிஸ்டரும் கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் அங்கே என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுல நான் அப்படியே சொல்ல, அந்த கருத்தில் சொல்ல. முதலமைச்சர் அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எனக்கும் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் தான், உங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான், அவர்கள் தான். நீங்கள் உங்களுடைய கடமையை என்ன செஞ்சுருக்கீங்க? காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கீங்களா? இல்லை. கஞ்சா போதைப் பொருள் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் கிடைக்குது.
பெத்தமைட்டின் பெத்தமெட்டின் பெத்தடின்னு தான் முந்தி கேட்டேன். பெத்தமைட்டின் ஒரு துணி வச்சு மோந்து பார்க்கறதுங்கிறாங்க, புகை பிடிக்கிறதுங்கிறாங்க, என்னதுன்னு தெரியல இப்போ. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொலைகளுமே கஞ்சா போட்டுட்டு தான் பண்ணுறாங்க. நான் அது உண்மையிலே நான் அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற நோக்கத்தில் இல்லை. பொதுவாகவே இப்போ நடக்கக்கூடிய கொலைகள் அரசாங்கத்தை எல்லாம் விட்டுரும். இப்போ வந்து நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே போதை காரணமாக தான். கஞ்சா போட்டுட்டு போய் தான் கோயம்புத்தூரில் அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட டிவியில் பார்த்து ஒரு பெண், நேற்று ஒரு பெண் வந்து அவங்கள ஏதோ லவ் பண்ணி பார்த்து அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ நிச்சயமாக நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், திமுக அரசு நான் குறை சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் கஞ்சா. ஆனா ரகுபதி சொல்றாரு, நாங்க இந்த கொலை நடந்த உடனே குற்றத்தை நடந்தே அக்யூஸ் அரெஸ்ட் பண்றோம், நாங்க ஒன்றும் கடவுள் இல்லை, கொலை தடுக்க முடியாது, எங்களுக்கு முன்னாடியே தெரியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாரு. அருமையான கொஸ்டின். எப்படின்னா ஈரோட்டில் அந்த தோட்டத்தில் கொலை நடந்துச்சு. வயசான 2 பேரை கை வேலை காலில் தனித்தனியாக வெட்டிட்டாங்க. அது என்னன்னா அந்த போதையில் இருக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு. வயசானவங்களை வந்து அடித்தாலே போய் உயிரிழந்து போயிடும். துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருக்காங்க. காரணம் போதை. அதுக்கு 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. 4 பேர் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அது பல்லடத்தில் 3 வீட்டுக்குள்ள வந்து 3 பேர் வெட்டி கொள்கிறாங்க. அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறான்னா, அந்த தோட்டத்தில் நடந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படிங்க. அப்போ உண்மையான அக்யூஸ் யார்? அண்ணன் ரகுபதிக்கு என்னுடைய கொஸ்டின். இல்லை சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம், நீங்கள் பேச்சு மாற்றினான் தான். ஆல்ரெடி அக்யூஸ்டு பிடிச்சாச்சு, உள்ளே போட்டாங்க. ஆனால் இவன் என்ன சொல்லலாம்னா, அந்த கொலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்க. அப்போ உண்மையான அக்யூஸ் யார்? சம்பவத்தை மாதிரி குற்றவாளிகள் வந்து உடனே இப்போ கொண்டுன்றதை அவங்க பண்றாங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் 3 பேர் இப்போ பிடிச்சி காலில் சுட்டாங்களே, அதுவும் உண்மையான அக்யூஸ் கிடையாது. புதுக்கோட்டைக்கு வந்த கட்சியின் மூத்த தலைவர் குண்டராதாசன் வந்து எங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து புயல், அண்ணன் நயினா நாகேந்திரன் வந்து தென்றலா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து உங்களோட தென்றல் தான் ஒரு விமர்சனம் பண்ணாரு குண்டராதாசன். விமர்சனம் இல்ல, ஒரு மதிப்போட சொன்னாரு. அது வந்து அந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து இந்த தென்றலான அமைதியான பாதை வந்து வழிவகுக்குமா வளர்ச்சிக்கு? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டே, ஒவ்வொரு தலைவருடைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகள் இருக்குது. அது வந்து அண்ணன் பொன்னார் அவருடைய காலத்திலிருந்து, தமிழிசை அவருடைய காலத்திலிருந்து, மதிப்புக்குரிய அண்ணாமலையுடைய காலத்திலிருந்து, நீங்கள் மதிப்புக்குரிய சிபிஆர் வைஸ் பிரசிடென்ட் அவரு காலத்திலிருந்து, அவருக்கு தான் ரத யாத்திரை நடத்துகிறார். அத்வானி வந்து ரத யாத்திரையை நடத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி. இனி வரக்கூடியது உச்சக்கட்ட வளர்ச்சி. புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்தில் 2000 முன்னாடி ஸ்டார் வார்ஸ்ங்கிறது இன்றைக்கு அமைச்சராக கூடிய மதிப்புக்குரிய கே சார் அவர்கள், அண்ணன் ரகுபதி அவர்களும் அதில் உண்டு, திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், திரு திருநாவுக்கரசு அவர்கள், இன்னும் ஏவிகே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திருப்பூர் மணிமாறன் போன்றவர்கள் எல்லாருமே கட்சியிலிருந்து அம்மா வந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் எல்லாரும் அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு அண்ணன் செங்கோட்டையன் மட்டும் சொல்கிறீங்க, எல்லாரும் சொன்னாங்க எப்படி முடியும் அப்படின்னு. இவங்க எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்தாங்க, கொடை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. பாதி பேருக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாது. கொடை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. நிலைமை என்னாச்சு? இல்ல அப்போலாம் வந்து மேடம் வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து நாளை